ஆஹா டிடி ரிட்டன் 4 அப்படி சொல்லலாம், இல்ல டெவில் டபுள் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லலாம். சந்தானம் மூவி ஆக்சுவலி ஒரு ஒன் டைம் வாட்சபிள்னு சொல்லலாம். சரியா அப்படின்னா படத்துல உட்காரவே முடியலன்னு சொல்ல முடியல. ஏன்னா எங்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணி படம் எடுத்திருக்காங்க. ஸோ அப்படிலாம் சொன்னா நாங்களே அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு விஷயம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா படம் ஓகோ ஆகோ மாசு மரண மாசுடா ஒரு 10 தடவை பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்குலாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஒரு ஒன் டைம் சும்மா ஃபேமிலியோட டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா போய் பார்க்கலாம். கான்செப்ட் ரிவ்யூவர் தான், நாங்க தான் கான்செப்ட். ஆக்சுவலி வந்து அதுல ஒரு விஷயத்த டேரக்டர் உண்மையிலே தேங்க்ஸ் சொல்லணும், பாராட்டவும் செய்யணும். ஏன் அப்படின்னா எங்களை வந்து கீழே கழுவி கழுவி ஊத்துறாங்க கமெண்ட்ல. எதுக்கு திட்டுறாங்கன்னு தெரியல, ஏன் திட்டுறாங்கன்னு தெரியல, எதுக்காண்டி ஏன் எதுக்குடா நான் சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படிங்கிற காலம் அந்த அளவுக்கு கேள்வி கேட்காங்க. ரெண்டாவது என்ன லாங்குவேஜ்ல திட்டுறாங்கன்னே புரியல ப்ரோ. அதை கூகுள்ல சர்ச் பண்ணாலே கூகுளே எங்களை காரி தூக்கி போமாங்குது. அந்த அளவுக்கு ஒரு லாங்குவேஜ் எல்லாம் கண்டுபிடிச்சு திட்டுறாங்க. அப்படி இருக்கிற இந்த சமயத்துல வந்துட்டு ஒரு ரிவ்யூவருக்கு சப்போர்ட் பண்ணி வந்து படம் எடுத்தது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா படத்துல ஒரு ஒன்லைனா சொல்லணும் அப்படின்னா நீங்க எவ்வளவுதான் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாலும் படத்துல கதை நல்லா இருந்தா படம் ஓட போகுதுயா. எவ்வளவுதான் பாசிட்டிவா மாங்குன்னு 5000 10,000க்கு பேசுற 5000 10,000 வாங்க மாட்டோம். 100 200க்கு 5000க்கு 10,000க்கு பேசினாலும் படம் ஓட போறது கிடையாது. படம் நல்லா இல்லைன்னா ஓடாது அப்படிங்கறத ஒன்லைன் தான் படம். இதுதான் படம். இதை மட்டும் தான் பேசிருக்காங்க. இதுல ஹாரர் அண்ட் காமெடி ஜானர்ல எடுத்திருக்காங்க. பட் எனக்கு என்னன்னா எங்கேயுமே வந்து எனக்கு ஹாரரும் தெரியல, எங்கேயுமே காமெடி ஜானரும் இல்ல. இதுதான் லெவல். இது என்ட்டு முடிச்சிட்டாங்க. ஏன்னா எவ்வளவு நாளைக்கு தாங்க வில்லனை சாகடிச்சாதான் வந்து படம் எண்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. இங்க ஹீரோவை செத்து போயிருவாரு கடைசியா. எதுக்கு ஹீரோவை செத்துட்டோம்னா படமே முடிஞ்சு போச்சுல, நெக்ஸ்ட் லெவல் போக முடியாதுல அப்படின்னு. அதுதான் எனக்கு டவுட். எனக்கும் அந்த டவுட் இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம ஹாரர் மூவினாலே சுந்தர் சி காலத்திலே வந்துருச்சுங்க. ஒரு காமெடி அண்ட் ஹாரர் சேர்ந்தா மட்டும்தான் ஹாரர்னு மாத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து பேயை வச்சே காமெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. கடைசி பேயை அழகழகா கட்டி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பேய் கூட எல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ற லெவலுக்கு போயிட்டாங்க. இப்படி இருக்க இந்த டைம்ல வந்து காமெடியே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஒரு ஹாரர் நீங்க குடுக்குறீங்க, அந்த ஹாரருமே அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. அதே நேரத்துல காமெடியுமே அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டா இல்ல. ஏன் அப்படின்னா சந்தானம் சார்ன்னு சொன்னாலே ஒரு டைமிங் கவுண்டர் நமக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும். அவர் கொடுக்குற அந்த கவுண்டருக்கு தான் எல்லாருமே ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கவுண்டர் வந்து இந்த படத்துல எல்லா இடத்துலயுமே மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. ஏன்னா கவுண்டரே அவர் கொடுக்கல, ஃபுல்லா கதையோடய டிராவல் பண்ற மாதிரியே இருக்கு. எனக்கு அந்த கவுண்டர் மிஸ் ஆனது படத்துல ரொம்ப ஒரு பெரிய மைனஸா தெரியும்.